தொடர் விடுமுறை காரணமாக மதுராந்தகத்தை அடுத்த அச்சரப்பாக்கத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து செல்லும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்த ராகுல் வழங்க கேட்கலாம். ராகுல், வாகனங்கள் அந்த இடத்தை கடந்து செல்வதற்கு எத்தனை மணி நேரங்கள் ஆகின்றன? காவல்துறையின் ஏற்பாடுகள் என்னென்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட தென் மாவட்டத்திற்கு பொதுமக்கள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். இதனால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனமானது தற்போது செங்கல்பட்டு புறவழி சாலையில் அமைந்துள்ள பாலாறு பாலத்திலிருந்து பழவழி செல்லும் பகுதியில் சுமார் 6 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் மெதுவாக செல்வதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. செங்கல்பட்டில் உள்ள சர்வீஸ் சாலைகளிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்திற்கு மேலும் கடுமையாக உள்ளது. பழைய பாலாறு பாலத்தில் சாலை ஆங்கங்கே குண்டும் குழியுமாக காணப்படுவதால் கூடுதல் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்த நிலையிலும் தற்போது சாலையானது குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகனங்கள் மெதுவாக சுமார் 5 கிலோமீட்டர் அளவில் இங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இதுவரையிலும் எந்த ஒரு காவல்துறையினரும் இல்லை எனவும் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகவும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு தாண்டி தொல்பேடு முதல் மேல்மருவத்தூர் வரையிலான 5 கிலோமீட்டர் தூரத்தில் வாகனமானது போக்குவரத்து நெரிசலில் ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்யும் பொருட்டும் அங்கு தேவையான போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் இல்லை எனவும் அதற்கான முழு முயற்சியும் எடுத்து போக்குவரத்தை சரி செய்யவும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு தவிர்க்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும். இல்லையெனில் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலை இந்த இடம் சந்திக்கும் எனவும் அதனைத் தொடர்ந்தும் சிறு சிறு விபத்துகள் அங்கு ஏற்படுவதாலும் அதனை கட்டுப்படுத்தும் வகையிலும் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஓட்டுநர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ராம்குமார். ராகுல், தகவலுக்கு நன்றி.